தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் இந்த மாநிலம் தழுவிய மாலை நேர போராட்டமானது திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட தலைநகரில் நமது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் எங்களுடைய கோரிக்கை 3 முத்தான கோரிக்கை தான் முதன்மையான கோரிக்கை. இந்த 3 முத்தான கோரிக்கை, முதலாவது, நாங்கள் 51 ஆண்டுகள் இங்கே பணியாற்றி கொண்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதுபோல் 35 வருஷம் ரிட்டையர் ஆகி போனவங்க குறைஞ்சபட்ச ஊதியமாக 2000 வாங்கிட்டு ரொம்ப மிகவும் மோசமான நிலையில் அவங்களோட வாழ்வாதாரத்தை கழிக்கிறதே ரொம்ப மோசமாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம முதல்வர் அவர்கள், நாங்கள் போன முறை இந்த காத்திருப்பு போராட்டம் இங்கே நடக்கும்போது இங்கே தேர்தல் கால வாக்குறுதியில் சொன்னது போய் நம்மளுடைய மாவட்டமான திருச்சி மாவட்டத்தை முதன்மையாக வச்சு, நாங்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை பணி நிரந்தரம் செய்வேன், உங்களை காலமுறை ஊதியத்தை கொண்டு வருவேன், உங்களுக்கு முறையான ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்குவேன் என்று அரசு ஊழியரை போல நான் உங்களுக்கும் எல்லா இதுவும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை சொல்லி இந்த 4.5 ஆண்டு காலம் ஓடிவிட்டது. இன்னும் இருக்க இந்த 4 மாத அவருடைய ஆட்சி இருக்கு. அதற்குள் எங்களுக்கான வாழ்வாதார கோரிக்கையான அந்த முத்தான 3 கோரிக்கையை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சிறப்பு என்றதை எடுத்து காலமுறை ஊதியத்தை கொண்டு வர வேண்டும், பணி ஓய்வு பெறும்போது பணியாளருக்கு 10 லட்சமும் உதவியாளருக்கு 5 லட்சமும் பணிக்கொடையாக வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் உதவியாளருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9000 வழங்க வேண்டும் என்ற கோர்ட்டு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த முறைப்படி குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9000 வழங்கி அகவழிப்படியுடன் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் நினைத்தால் எங்களுடைய FRS முறையை அடியோடு ஒழிக்க வேண்டும். இந்த 2 வயது முதல் 5 வயது வரை இருக்கும் குழந்தைகளுக்கும் இப்பொழுது FRS வந்துவிட்டது. அந்த FRS முறையை வைத்து தான் அந்த குழந்தைங்களை நாங்கள் அட்மிஷன்ல இருந்து எல்லாமே போடுற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. பெரியவங்களான அம்மாவை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ANC கர்ப்பிணிகளையும் பாலூட்டும் தாய்மார்களையும் அந்த குழந்தையோட தாய்மார்களையும் நாங்கள் கண்ணை சிமிட்ட சொல்லி நேரா நில்லுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது, அங்கன்வாடியில் பயிலும் 2 முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அதே முறையான கண்ணை சிமிட்டி நேராக நில்லு என்று சொல்லி அவர்களை நாங்கள் அப்டேட் பண்ணுவது எவ்வளவு சாத்தியம்? இது ஒரு பாரத பிரதமருக்கோ இல்லை முதல்வருக்கோ இது தெரியுமா என்னன்றது எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை நம்மளுக்கு கொண்டு வந்தால் எப்படி நம்மளோட ஊட்டச்சத்து மேம்படும்? இந்த முறையை உடனடியாக கைவிட வேண்டும். எங்களுடைய அந்த முத்தான 3 கோரிக்கையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது இப்போது இந்த ஒரு நாள் போராட்டம் மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை பார்த்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய மாநில மையத்தை கூப்பிட்டு அவங்க பேசணும், பேசி எங்களுக்கான கோரிக்கையை அவர் நிறைவேற்றி தரணும். இல்லை என்றால் மாநில மையம் அடுத்த கட்டமாக எடுக்கும் போராட்டத்திற்கு நாங்கள் செல்வோம். என் பேர் ராணி, மாநில செயலர்.